தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். குட் மார்னிங். இது உயிர் தெழுந்த நாள், ஆண்டவருடைய தினம். அவரை ஆராதிக்க நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அவர் ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசத்தோடு கூட வாருங்கள், ஜெபத்தோடு கூட இன்றைய தியானத்திற்குள் சென்று விடலாம். பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, மற்றொரு விஷயம் உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கையில் உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை உள்ளவை என்பதை உணர்ந்து விசுவாசித்து ஆசீர்வதிக்கப்பட சகாயமருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். வசனம் என்றால் என்னங்க? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைகளால் நிரம்பி இருப்பதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். தேவன் பேசுவார். அவர் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக தெளிவாக பேசுவார். தேவன் அநேக விதத்திலே பேசுவார். சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, மனசாட்சியின் மூலமாக, சூழ்நிலைகளின் மூலமாக, தேவதாசர்களுடைய அதாவது தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் போதிக்கிற போது அந்த வசனத்தின் மூலமாக, அவர் மெல்லிய சத்தத்தின் மூலமாக கூட பேசுவார். ஆனால் அவர் எப்படி பேசினாலும் அது வார்த்தையின் அடிப்படையில் தான் இருக்கும் என்பதால் கனவுகள் கூட ஒருவேளை தவறாக போய்விடலாம். அதாவது நம்முடைய சிந்தைகள் கூட கனவாக வரலாம். ஒளியின் தூதனின் வேஷம் தரித்திருக்கிற பிசாசானவன் கூட நம்மை ஏமாற்றுவதற்காக பல விதத்திலே முயற்சிக்கலாம். ஆனால் மாறாத வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு காலும் ஒழியாது என்று சொன்னபடி தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினாலே எழுதப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம், அதன் வசனங்கள் நம்ம எழுப்புதலுக்குள் வழிநடத்துகிறது. நமக்கு விசுவாசத்தின் வளர்ச்சியை உண்டாக்கும். கேட்பதனாலே விசுவாசம் வரும் அல்லவா? இந்த கடைசி நாட்களிலே அவ்விசுவாசம் என்பது அதிகமாகிவிட்டது. விஞ்ஞானம் பெருக பெருக விசுவாசம் குறைந்து போய்விட்டது. எல்லாவற்றிற்கும் ஆதாரம் கேட்பது. உலகத்தில் இருக்கிறவைகளை நம்பி காண்கிறவைகளின் மீது நம்பிக்கை வைத்து காணப்படுகிறவைகளை நம்பிக்கொண்டு மனிதன் ஏமாந்து கொண்டிருக்கிறான். காணப்படாத பரலோக ராஜ்யத்தை குறித்து, நித்திய வாழ்வை குறித்து, மரணத்திற்கு பின்னிருக்கிற அந்த நித்திய வாழ்க்கையை குறித்து பரிசுத்த வேதாகமம் நேர்த்தியாய் நமக்கு தெரிவிக்கிறது. எனவே தினந்தோறும் இந்த வார்த்தையை, பரிசுத்த வேதாகமத்தினுடைய வசனங்களை வாசிங்க, தியானிங்க. அப்பொழுது இன்னும் அதிகமாய் விசுவாசத்தை பெற்றுக்கொள்வீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த 100க்கு அதிபதி விசுவாசி இல்லைங்க. அதாவது எபிரேயனோ இஸ்ரவேலனோ அல்ல. அவன் ஒரு ரோமானியனா இருந்திருப்பான். ஆனால் அவனுக்குள்ளிருந்த விசுவாசத்தை கவனிங்க. ஆண்டவர் சுஸ்தமாக்குகிறார் என்பதை கேள்விப்பட்டான். அந்நாட்களில் பரிசுத்த வேதாகமும் இல்லை என்பதால் தேவனுடைய அற்புத காரியங்கள் அங்க இங்க அவங்க சொல்ல இவங்க சொல்ல, இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒன்று வச்சுட்டு அது வைரல் ஆகுது அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி பழைய காலத்துல சொல்லுவாங்களே, டாக் ஆஃப் த டவுன் அப்படிங்கிற மாதிரி ஊர்ல எல்லாரும் பேசுகின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், அந்நாட்களிலே இயேசு கிறிஸ்து சுஸ்தமாக்குகிறார், குருடர்களுக்கு கண் பார்வை தருகிறார், ஊமைகள் பேசும்படி செய்கிறார், பிசாசுகளை துரத்துகிறார், குணமாக்குகிறார், அற்புதங்களை ஆச்சரிய காரியங்களை செய்கிறார், பல்வேறு தரப்பட்ட வியாதியஸ்தர்கள் அவர்களை தொட்டவுடனே கூட சுகமாகி விடுகிறார்கள் என்கிற செய்தி கேட்டுக்கொண்டே இருந்தது. அங்க சுத்திக்கிட்டே இருந்தங்க அந்த செய்தி. அந்த செய்தியை இந்த 100க்கு அதிபதியும் கேட்டிருக்கிறான். 100க்கு அதிபதினால 100 பேருக்கு அவன் அதிகாரியாக இருக்கிறவன். அப்பேற்பட்ட பதவியில் இருந்த போதும் கூட தன்னை அவன் தாழ்த்தி கொண்டு ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து ஆண்டவரிடத்திலே வந்து என்ன சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் இருக்கிறான். அப்ப தன் வேலைக்காரனை குறித்து கூட அக்கறையாக இருக்கிற ஒரு நபராக இருக்கிறான் என்பது ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம். அதுவும் ஆண்டவரிடத்திலே வந்து என் வேலைக்காரன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவரிடத்தில் வேண்டிக் கொண்ட போது இயேசு சொன்னார்,
சரி, நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்து அவனை சுஸ்தமாக்குகிறேன், நான் வந்து சுஸ்தமாக்குகிறேன் என்றதற்கு நூற்றுக்கு அதிபதி சொல்றான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. கவனிங்க, நாமும் கூட அநேக வேளைகளில் நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவனிடத்தில் செல்லுகிறோமா? நம்முடைய பாடுகளை அவரிடத்தில் சொல்றோமா? அதாவது அவர் அருளிச் செய்கிற ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் அருகதை உள்ளவர்கள் அல்ல. டிமாண்ட் பண்ண முடியாத அவருடைய கிருபைக்காக மாத்திரமே நாம் விண்ணப்பிக்கிறோம் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னை தாழ்த்தினான். தன் வேலைக்காரனை நேசிக்கிறவனாக இருக்கிறான். நான் வருகிறேன் என்று இயேசு சொன்னபோது, என் வீட்டுக்கு நீர் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. அப்பா, எப்பேற்பட்ட விசுவாசம்! நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என்னுடைய வேலைக்காரனிடத்தில் இந்த வேலையை செய் என்று சொன்னால் அந்த வேலைக்காரன் செய்கிறான். நானும் சில அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன், எனக்கு கீழும் இருக்கிறார்கள், நானும் அதிகாரத்தில் இருக்கிறேன். நான் சொன்னால் கேட்பதற்கு இருக்கின்றார்கள். அப்படி எனக்கும் வேலையாட்கள் இருக்கிறார்கள். நான் போ என்றால் போகிறார்கள், வா என்றால் வருகிறார்கள், கையசைத்ததை செய்கிறார்கள். ஆனால் நீர் சர்வாதிகாரி அல்லவா? உம்முடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறதல்லவா? நீர் ஒரு வார்த்தை சொன்னால் வானம் பூமி எல்லாமே கூட உமக்கு கீழ்ப்படிந்து விடும். இயற்கையும் கூட, காற்றும் கடலும் உம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறது என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கிறது, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களையும் கூட எழுப்புகிறது. உம்முடைய வார்த்தை புது சிருஷ்டியாக ஒரு மனிதனை மாற்றி குருடர்களை, பார்வையற்றவர்களை சுகமாக்குகிறதா இருக்கிறது. உம்முடைய வார்த்தையே வல்லமை உள்ளது ஆண்டவரே. நீர் என் வீட்டுக்கு வர வேண்டியதில்லை, நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாகி விடுவான். இன்று எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைகளை நாம் நம்புகிறோம்? தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் நாம் சொல்லுகிறோம். தேவன் இந்த ஞாயிற்றுக்கிழமை தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக, தம்முடைய வார்த்தைகள் மூலமாக என்னிடத்தில் என்னவெல்லாம் பேசப் போகிறார். அவருடைய வார்த்தையால் எனக்கு உயர்வு உண்டு, எனக்கு சுகம் உண்டு, எனக்கு ரட்சிப்பு உண்டு. எனவே என்னுடைய எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு கிடைக்கும் என்ற ஆசையோடு எத்தனை பேர் ஆலயத்திற்கு செல்கிறீர்கள்? சும்மா வழக்கத்தின்படி அவர் ஆச்சாரத்துக்கு ஆலயத்திற்கு போயிட்டு வர்றதுனாலதான் எதையும் பெற்றுக்கொள்ள முடியறதில்லை, சாதிக்க முடியறதில்லை. நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிற போது நாம் நம்முடைய விசுவாசத்திலே வளர்ச்சி பெறுவோம். நாம் ஆலயத்திற்கு போவது மனிதர்களை பார்ப்பதற்கல்ல, பாஸ்டரை பார்ப்பதற்கல்ல, ஏதோ ஒரு கேதரிங்குக்காக அல்லவே அல்ல, தேவனோடு பேசுவதற்காக போகிறோம். அந்நாட்களில் இயேசு கிறிஸ்து சரீரத்திலே இருந்ததினாலே, அவர் அங்கே எங்கே சுற்றுகிறதுனாலே அதை கேள்விப்பட்டு நூற்றுக்கு அதிபதி தேடி வந்தான். இன்று அவருடைய ஆலயத்திலே அவருடைய சமூகம் இருக்கிறதென்று, அவருடைய ஆலயத்திலே நாம் கூடி வருகிற போது அவர் பரத்திலிருந்து இறங்கி வருவார் என்று, அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று, முகமுகமாய் அவரை தரிசிக்க வேண்டும் என்று, அவரோடு கூட பேச வேண்டும் என்று, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று எத்தனை பேர் எதிர்பார்க்கிறோம்? மிகப்பெரிய கவலை என்ன, நாட்களில் அநேகர் தேவனிடத்திலே விசுவாசத்தோடு இருக்கிறது இல்லை. அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் ஒரு அதிகாரி, நான் ஒரு வார்த்தை சொன்னால் 100 பேர் சேவகர்கள் உடனே கீழ்ப்படிவார்கள். நான் எதை செய்ய சொல்லுகிறேனோ அதை செய்வார்கள். நீர் சிருஷ்டி கர்த்தர், சகல அதிகாரம் பொருந்தியவர், சர்வ வல்லமை உள்ளவர். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே நீர் வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறவர். உம்முடைய வார்த்தைகளால் அநேக அற்புதங்களை செய்கிறீர். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. செஞ்சு கவனிக்கணும், தேவனுடைய வார்த்தை ஜீவ ஊற்று. அவர் வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தை வல்லமை நிறைந்தது. அவருடைய வசனத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்களின் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே என்று மன்றாடுங்கள். எஸ், என்னுடைய வாழ்க்கையில ஒரு வாலிபனாக தேவன் எனக்கு சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதற்கு நான் கீழ்ப்படிந்து, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தே, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே
நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்பி, ஒண்ணுமே தெரியாத போதும், எந்த வழியும் தெரியாத போதும், ஒரு 19 வயது இளைஞனாக நான் அவரிடத்தில் அர்ப்பணித்த போது, அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை இன்று என்னுடைய வாழ்க்கையின் மூலம் இப்படியெல்லாம் தேவன் என்னை பயன்படுத்துகிறார், வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றுகிறார் என்பதைக் கண்டு மகிழ்ந்து ஆச்சரியப்படுகிறேன். தேவனுடைய சன்னதிக்கு செல்லுங்கள், தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், உங்கள் விசுவாசம் அபிவிருத்தி அடையும். உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை காண்பீர்கள். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் சுற்றத்தாருக்கும், இல்லத்தாருக்கும், உங்கள் நாட்டுக்குமே கூட நன்மை உண்டாகும். இந்த நூற்றுக்கு அதிபதி லைஃப்ல என்ன நடக்குது பாருங்க. 10வது வசனம், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நூற்றுக்கு அதிபதியின் வார்த்தையை கேட்ட இயேசு ஆச்சரியப்பட்டவராக, கவனிங்க, தன்னை பின்பற்றி வந்தவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்த்ததில்லை, இவ்வளவு பெரிய விசுவாசம் இருப்பதை நான் காணவில்லை. இந்நாட்களிலே விசுவாசிகள் என்ற பெயர் இருக்கிறதே தவிர நமக்கு இல்லாத விசுவாசம் இந்நாட்களிலே அந்நியர்களுக்குள்ளே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறோமே தவிர, ஆனால் விசுவாசத்தின் வாசனை கூட இல்லாதவர்களாக, விசுவாசத்தினுடைய கனியை காண முடியாதவர்களாக நாம் இருக்கின்றோம். நீங்கள் விசுவாசிகளா? இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் பாவத்திற்காக அவரே மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? அவருக்கு சகல அதிகாரமும் தரப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறீர்களா? அவர் தம்முடைய மரணத்தின் மூலமாக பிசாசானவனை நசுக்கி மரணத்தை ஜெயித்தவர் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்று பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? அவர் சீக்கிரத்திலே, அதிசீக்கிரத்திலே வரப்போகிறார். வந்து நம்மை அழைத்துக் கொண்டு அவர் வாசம் பண்ணுகிற அந்த இடத்திலே நமக்கான இடத்தையும் ஆயத்தம் பண்ணிவிட்டு அவர் வந்து அழைத்துச் செல்வார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? அது விசுவாச பிரமாணம் அநேக சபைகளில் ஒவ்வொரு வாரமும் அறிக்கை செய்யப்படுகிறதா? ஆனால் உண்மையாக எத்தனை பேர் தங்கள் இருதயத்திலே, என் தேவன் ஜீவனுள்ளவர், என் தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், அவருடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை, அவருடைய பாதுகாப்பு வல்லமையுள்ளது, அவருடைய இரத்தம் வல்லமையுள்ளது, கண்களால் காணப்படுகிறவைகள் அல்ல, அற்புதங்கள், அதாவது விசுவாசத்தின் மூலமாக என் வாழ்க்கையில் அற்புதங்களை காணும்படியாக தேவன் தம்முடைய காரியங்களை நடப்பித்து ஆவியானவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்பதால் தான் அற்புதங்கள் நடப்பதில்லை. அவர்கள் அவ்விசுவாசத்தினாலே, அதாவது இயேசு கிறிஸ்து அவர்கள் ஊரிலே பிறந்து வளர்ந்தவர் என்பதனாலே, அவர் லேசாக எடுத்துக்கொண்ட அலட்சியத்தினாலே, அவர் பிறந்து வளர்ந்த இடத்திலே அநேக அற்புதங்களை அவர் செய்யவில்லை. சொந்த ஊரிலே சுவிசேஷகன் மதிக்கப்பட மாட்டான் என்பதற்கேற்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, என் தேவன், என்னுடைய ஆண்டவர், நாம் என்று நாம் கிறிஸ்தவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை காண முடியாமல் இருக்கிறோம். அதனால பின்னால வந்த எத்தனையோ பேர் சுகத்தை பெற்று போகிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுகிறார்கள். விதவிதமாய் தேடி தேடி உண்மையை உணர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அப்படி கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக சாட்சியாக வாழ்கிற போது தலைமுறை தலைமுறையாக, சந்ததி சந்ததியாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லிக் கொண்டிருப்பதனால், விசுவாசம் இல்லாமல் இருப்பதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. விசுவாசம் இல்லாதவர்களே, அவ்விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும். நம்பணும், பார்த்து நம்புவதல்ல, நடக்கும் என்று நம்புவதே விசுவாசம். என் ஆண்டவர் வல்லமையுள்ளவர், பலனுள்ளவர், அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்று விசுவாசித்தான் நூற்றுக்கு அதிபதி. அந்த நொடி பொழுதிலேயே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். 13ஆம் வசனம் பாருங்க. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாடிகையிலேயே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே, ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம், மணிக்கணக்காய் நாள் கணக்காய் என்று சொல்லுகிறோமே தவிர எங்கள் ஜெபத்திலே விசுவாசம் உண்டா? உடைய வார்த்தையின் வல்லமையை உணர்ந்திருக்கிறோமா? விசுவாசிகளுக்கு ஒன்றும் கிடைக்காது என்பதே போல எத்தனை நாட்கள் ஜெபித்தாலும் எதுவுமே கிடைக்காத நிலையில் இருந்தால், விசுவாசத்தோடே கூட உம்முடைய வார்த்தையில் வல்லமை உள்ளதென்று, உம்முடைய பார்வையில் வல்லமை உள்ளதென்று, உம்முடைய தொடுதலில் வல்லமை உள்ளதென்று,
உம்முடைய சன்னதியிலே விடுதலை உண்டு என்பதை விசுவாசித்து எங்கள் வாழ்க்கையிலும் உம்முடைய அற்புதங்களை காண சகாயமருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை அவ்வப்பொழுது ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்கள் இந்தியாவில் இருந்தால் 8939801234 என்ற நம்பருக்கும், அல்லது வெளிநாடுகளில் எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் 9100100888 என்ற நம்பருக்கும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். எல்லாவற்றையும் நாங்கள் பரிசீலித்து தேவனுடைய சந்நிதியிலே வைத்து ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை செய்வார். அனுதினமும் தேவ வார்த்தைகளோடு கூட உங்களிடத்திலே வருகிறோம். உங்களுடைய சர்ச்சுக்கு நீங்கள் சென்று வாருங்கள். ஊழியர்களோடு சேர்ந்து தேவனை ஆராதியுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த நிகழ்ச்சியையும் பாருங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக. ஹல்லேலூயா. பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருப்போருக்கு நற்செய்தி. ஆண்டவருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒன் டே கெட் டுகெதர் மற்றும் ஒரு யூத் மீட்டிங்கை பெங்களூரில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மதியம் 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வாலிபர்களுக்கான பிரத்யேகமான யூத் செஷன் இருக்கிறது. வாலிபர்கள் எல்லோரும் தவறாமல் வாருங்கள். பெரியோர்களும் வரலாம். இது கட்டாயம் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் ஆசீர்வாதகரமாக இருக்கும். உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு, நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நிற்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பலனை பெற்றுக்கொள்கிறதற்கு உங்களுக்கு மிகவும் உபயோகமுள்ளதாயிருக்கும். வாலிப பிள்ளைகள் தவறாமல் வாங்க, ஆவிக்குரிய பலனை பெற்றுச் செல்லுங்கள். மாலை 6 முதல் இரவு 10 மணி வரைக்கும் 2வது செஷன் இருக்கும். இந்த 2 செஷன்ல நீங்க எல்லாரும் பங்கு கொண்டு தேவாசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றும், உங்களை நேரடியாக சந்தித்து உங்களுக்காய் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறேன். 2வது செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனிப்பட்ட ஜெபம் செய்வதற்கு நேரம் போதாதென்பதால் முதல் செஷன் முடிந்த உடனே தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்துவிட்டால் கட்டாயமாக உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்பதற்கு நான் அங்கே இருப்பேன். முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலியா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. இன்னும் மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் 9884707779 அல்லது 9884807779 என்ற இந்த எண்களிலே நீங்கள் கால் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்பலாம். அல்லது 954041 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். கட்டாயம் வருவீங்களா?